அருள்மிகு அங்கையர்கண்ணி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் பற்றியும் அகத்தீஸ்வரர் பற்றியும் ஒரு சிறு குறிப்பா இந்த காணொளியில பார்க்கலாம். முதல்ல அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது பகவான் சிவன் அவர்களுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லலாம்ங்க. இந்த பெயர் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய சிவன் கோயில்களில் நம்ம பார்க்கலாம். அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அகத்திய முனிவரால வழிபட்ட ஈஸ்வரன், அதாவது சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அகத்திய முனிவர் அப்படின்னு சொல்லும் போது இந்து புராணங்கள்ல ஒரு மிக முக்கியமான ரிஷி அப்படின்னுமே குறிப்பிடப்படுது. பல இடங்கள்ல அவர் சிவனை வழிபட்டதாகவும் கூறப்படுது. அந்த இடங்கள்ல சிவன் அகத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சில புராணங்கள்ல திருமண விழாவின் போது, அதாவது பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம், அதாவது இதுல சமநிலை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவன் அகத்தியரை தெற்கே அனுப்பியதாகவும் சொல்லப்படுது. தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. பொதுவாகவே அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் பார்க்கும்போது அகத்திய முனிவருடைய சன்னதி, அப்படி இல்லைன்னா சிலையை நம்மளால பார்க்க முடியும். சில இடங்களில் சிவன் அகத்திய முனிவருக்கு தரிசனம் கொடுத்த திருக்காட்சியுமே குறிப்பிட்டு சிறப்பு விழாக்களும் நடத்தப்படுது. அகத்தியர் வழிபாடு செய்ததால இந்த கோவில்களில் தவம், ஞானம், சாந்தம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் அப்படிங்கிறதுமே தரப்படுது. மேலும் அகத்தியர் பற்றின இன்னொரு முக்கியமான குறிப்புன்னு பார்க்கும்போது அகத்தியர் தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் பங்குதாரர் அப்படின்னு சொல்லலாம். முதல் தமிழ் இலக்கணத்தை உருவாக்கியவர் அப்படின்னுமே இவங்களை குறிப்பிடுறாங்க. அகத்தியர் வழிபட்ட ஈஸ்வரர், அதாவது சிவபெருமான் தான் அகத்தீஸ்வரர் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த சிவலிங்கங்கள் அகத்தியர் தன் உள்ளார்ந்த பக்தியுடன் நிறுவி நாள்தோறும் பூஜை செய்த சில சேக்ரெட் ஸ்பாட்ஸ் அப்படின்னுமே கருதப்படுது. உனை தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. சில கோவில்களில் அகத்தியர் சிவபெருமானை பார்க்கடலிலிருந்து எடுத்த பாஸ்பதாஸ்திரத்தால பூஜித்ததாகவும், சில இடங்களில் சிவன் நேரில் அருள் வழங்கியதாகவும் புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனின் ஒளி நேரில் சிவலிங்கத்தின் மீது விழும் சில கோயில்களில் நம்மளால பார்க்க முடியும். அகத்திய முனிவருடைய சிலைகள் கூட சில கோயில்களில் தனி சன்னதியாகவே நம்மளால
நம்மளால பார்க்க முடியும். தர்மமும் ஞானமும் ஒன்றிணைந்த பெருமையும் சாந்தியும் நிறைந்த திருஸ்தலங்கள் தான் வந்து அகத்தியர் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அகத்தியரை வழிபடுறதுனால நடக்கக்கூடிய மிக முக்கியமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்கின்ற இந்த நாடகம் அதில் அணிகின்ற சில வேடமும் பொய் என்று மனம் கசிந்தேன், நீமே என்று உன்னை அடைந்தேன். நிகழ்கின்ற இந்த நாடகம் அதில் அணிகின்ற சில வேடமும் பொய் என்று மனம் கசிந்தேன், நீமே என்று உன்னை அடைந்தேன். தொழுதேனே உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. முதல்ல ஞானம், அதாவது அகத்தியரை வந்து வழிபடுறதால மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்லது வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு கூறப்படுது. நரம்பியல் வலிமை, ஞாபக சக்தி, மன தெளிவு ஆகியவற்றை வந்து வளர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஓம் அகத்தியாய நம, அப்படி இல்லைனா ஓம் அகத்தியரை போற்றி அருள் புரிய, இந்த ஒரு மந்திரத்தை மாணவர்கள் தினமுமே சொல்றதுனால அவங்களுடைய ஞானம், அதாவது அறிவும் ஞாபக சக்தியும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒளியென வந்த ஐயனே, இசையென உனை போற்றியே, தினம் கணம் நான் இசைக்கின்றேன். இருள்கின்ற என் பாதையில் உனை போற்றியே, தினம் கணம் நான் இசைக்கின்றேன். பிள்ளை போல் என்னை. அடுத்ததாக சமநிலை, அதாவது உள் அமைதி. அகத்தியர் சமநிலை குருவாகவும் வந்து கருதப்படுறாரு. கோபம், மன உளைச்சல், அச்சம் போன்ற மன குழப்பங்களை நீக்கிறதுல வல்லவர் அப்படின்னுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உனை நினைக்கிறேன், தொடர்கின்ற என் பயணத்தில் நிழலென உன்னை காண்கிறேன். ஆதிநாதனே ஆதிநாதனே, இன்னும் உனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஆதிநாதனே மகாதேவா, நாதனே ஆதிநாதனே, நாதனே ஆதிநாதனே, நாதனே ஆதிநாதனே. ஐயனே என் ஈசனே, பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீதானே. ஐயனே என் ஈசனே, பரம்பொருள் நீதானே, உலகின் மூத்தவன் நீதானே. ஆதிநாதனே ஆதிநாதனே, இன்னும் உனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே.
அடுத்ததாக ஆரோக்கியம். அகத்தியரை ஆயுர்வேத சித்த மருத்துவ நிபுணர் அப்படின்னுமே வந்து குறிப்பிடுறாங்க. அகத்திய சம்ஹிதா, அகத்திய வாதம் போன்ற மருத்துவ நூல்கள் வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அகத்தியரை வந்து வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய உடல் நலம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாதம், பித்தம், கபம் போன்ற தோஷங்களுமே வந்து நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் தமிழ் கற்கும் மாணவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அகத்தியரை வழிபடுறதால மொழி புலமை, வாசிப்பு, எழுத்து திறமை, கற்பனை மற்றும் படைப்பாற்றல் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்மே வந்து சொல்லப்படுது. உனை தொழுதேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே, உனை எனக்குள்ளே உணர்ந்தேனே. ஒரு பந்தமும் அதில் கிடைக்கின்ற அந்த பாசமும் இணையென நான் இருந்தேன், பின் நிலையற்றதாய் உணர்ந்தேன். இருக்கின்ற ஒரு பந்தமும் அதில் கிடைக்கின்ற அந்த பாசமும் நிலையென நான் இருந்தேன், பின் நிலையற்றதாய் உணர்ந்தேன். அகத்தியரை வழிபடுறதால சிலருக்கு வந்து வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. வீட்டில் அமைதி இல்லை என்றாலும் அகத்தியர் பிள்ளை வடிவங்கள்ல வந்து வைக்கப்படுறதாவும் வந்து சில நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இருள்கின்ற என் பாதையில் ஒளியென வந்த ஐயனே, இசையென உனை போற்றியே தினம் கணம் நான் இசைக்கின்றேன். இருள்கின்ற என் பாதையில் ஒளியென வந்த ஐயனே, இசையென உனை போற்றியே தினம் கணம் நான் இசைக்கின்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி அருள்மிகு அங்கையர்கண்ணி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கிராம தேவதை ஓமழகி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா. முக்கியமா இந்த திருக்கோவில் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் புதுப்பாளையம் கிராமத்துல இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு.